சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் வந்து ஆல் டைமில் என்ன இருக்குது, நமக்கு பை ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து நமக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த ஹை 26,000 நோட் பண்ணிக்கோங்க. 26,400க்கு மேலே போனால் தான் பை ட்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா ரீடெஸ்ட் கொடுத்துருக்கோம் இந்த டு இந்த ஹை. $0.382 உள்ள ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இதை அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம 6 மந்த் சார்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ அப்போனா நமக்கு இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது, 24,586 நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிலோ மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஓவரால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26,000 எவ்வளோ, 26,586, 24,586. ஸோ இதுக்கு பிலோ போனால் தான் நமக்கு என்னது செல் ட்ரெண்ட் வரும். மார்க்கெட்டு கரெக்ஷனோ ஃபாலோ எதுவாக இருந்தாலுமே, ஓகேங்களா? அடுத்து 3 மந்த்ஸ் சார்ட்டு மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இப்போது ஓவரால் இந்த ஹையை போயிட்டு இந்த ஹை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இதை அப்படியே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணிட்டே வாங்க. இதை ஃபிப்பரை டெலிட் பண்ணிடலாம். ஸோ டைம் கம்மியாக பண்ணுறப்போ உங்களுக்கு ரேஞ்ச் மோட் தெரிஞ்சிடும். மார்க்கெட் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. போய்ட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் சூஸ் பண்ணுங்கள். $1,886 தான் மார்க்கெட் என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? 1,886 பாயிண்ட்டு. ஸோ 1,886 பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து நமக்கு சப்போர்ட் ரேஞ்ச் மோடு இது தான் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ரீடெஸ்ட் பண்ணிங்க. இல்லை லென்த்து எவ்வளோ டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டீங்க, 24,500, ஓகேங்களா? 24,550. ஸோ இதுதான் வந்து நமக்கு லோ, ஓகேங்களா? இந்த லோவில் வந்து மந்த் சார்ட்டு. ஸோ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சு போல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓவரால். இதை அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், வீக்லியில் கன்வே பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ கிளியராக உங்களுக்கு என்ன இடம், ப்ரீவியஸ் எல்லாம் விட்டுருங்க. மார்க்கெட் வந்து இப்போது நாளைக்கு ட்ரேடிங் செக்ஷன், நாளைக்கு இந்த வீக்குக்கான ட்ரேடிங் செக்ஷன் அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், போய்ட்டு
இது லோ, இது ஹை, இது ஹையர் லோ, இது மறுபடியும் ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட்டு கிளியராக வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது என்ன பண்ணலான்னா, இங்கே வரப்போலாம் பை பண்ணிக்கலாம், இங்கே வரப்போலாம் செல் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த ஹை போனால் என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் கரெக்டாக இப்போ என்ன இருக்குன்னா, இந்த ஹைலேருந்து டவுன் ஆகிட்டு ஒரே நாளில் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 வீக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு கரெக்ஷனில் இருக்குது. இப்போ நமக்கு கிளியராக பேட்டர்ன் எடுத்தாச்சா எந்த வியூவில் இருக்குன்னு. அடுத்து இங்கேருந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும், இங்கேருந்து மார்க்கெட் அடுத்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்குன்றது உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த லோ டு ப்ரீவியஸ் ஹை டு ப்ரீவியஸ் லோ. ஆல்ரெடி ஒரு 2000 பாயிண்ட் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே எடுத்துட்டோம். அந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ அடுத்த மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 0.5 25,445. ஸோ இந்த லோ இதுக்கும் பிலோ வந்தால் தான் நமக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 24,004 ட்ரேடிங் செக்ஷனுக்கு. சரி, ஓகே, இப்படி எடுத்தாச்சா. இதுக்கான டார்கெட் ரீச் ஆகிருக்கான்னு பாருங்கள். இருபத் 0.618 25,470 டார்கெட் ரீச் ஆகிருக்கா. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், இதுக்கு பிலோ வந்தால் தான் செல் ட்ரெண்ட் பார்த்துருப்போம். டார்கெட் ரீச் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ட்ரெஸ்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிடலாம், இதையும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ கிளியராக இப்போது இப்போ உங்களுக்கு இப்படி பாருங்கள், this is low. Okay, ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இது வியூ பண்ண முடியாது. லோயர் டைம் ஃப்ரேமில் கிளியராக இருக்கும் இருக்கா. மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ரீச் ஆகிட்டு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இங்கே வந்ததுக்கப்புறம் பை ட்ரெண்ட் போயிருக்கா, டவுன் ஆகிட்டு சின்ன கரெக்ஷன், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு பிலோ டவுன் ஆனால் மட்டும்தான் செல் ட்ரெண்ட் போங்க, இல்லைனா இந்த லெவலில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு பிலோன்றதை, அதாவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நோட் புக் போட்டு எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஏதோ வந்தோம் ட்ரேட் பண்ணோம், மார்க்கெட் வந்து ஒரு எஃபெக்ட்லெஸ்ஸாக வந்து பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா மற்றவங்களுக்கு வேணால் என்ன தோணலாம், ஆக்சுவலாக ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணலாம், அதிகமாக மணி மேக் பண்ணலான்னு. அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்குது, அதுக்கு யாரும் ரெடி இல்லை. கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், ஆக்சுவலாக குயிக்காக மணி மேக் பண்ண முடியும், குயிக்காக மணி லூஸ் பண்ண முடியும். இந்த வழியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. குயிக்காக
மணி மேக் பண்ண முடியும். சேம் டைம் என்ன பண்ண முடியும், குயிக்காக லூஸ் பண்ணவும் முடியும். யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ட்ரேட் பண்ணணும். இங்கே ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு, அதாவது உள்ள கிரவுண்டில் ஆடுறது 11 பேர் தான். வெளியேருந்து வாட்ச் பண்ணி கமெண்ட் சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி பேச சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஸ்டேஜ் ஏறி பேச சொல்லுங்கள். உள்ளே போய் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னா அந்த இடத்துல அவங்க ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாமல்லாம் வந்து நேராக ஆடில அந்த சுச்சுவேஷனை அவங்க ஃபேஸ் பண்ணிடல. நம்மளை விட ப்ரொஃபஷ்னல் தொழில் ரீதின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இருக்குது ஆக்சுவலாக. சும்மா விளையாடுறது, இன்னொன்று ஃபுல் டைமாக வந்து ட்ரேட் பண்ணி தொழிலாகவே பண்ணுறது. அது மூலயமா அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது. நம்ம ஒரு டாக்டராக எப்படி, இன்ஜினியராக எப்படி நீங்கள் படிச்சுட்டு இல்லை இது பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க அந்த ஃபீல்டில் இருந்து ரெவன்யூ பண்ணுறவங்க. ஓகேங்களா? அப்போது உங்களால் இங்கேயும் மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மணி மேக் பண்ணுற அளவுக்கு மணி லூஸும் பண்ணுவாங்க அவங்க தப்பாக மிஸ்டேக் பண்ணாங்கன்னா. ஸோ என்ன பண்ணணுன்னா, ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நோட் புக் பண்ணணும். எப்படி ஒரு தொழிலை பிஸ்னஸை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இதை எடுத்துகிட்டு போங்க அப்ரோச்சில். ஆல்ரெடி நான் நிறையா டைம் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. சூதாட்டம் கேம்லின்னு சொல்கிறவங்களுக்கு, சூதாட்டம்னா என்னன்ற கேள்வியை கேளுங்க ஃபஸ்ட்டு. ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க. சூதாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது சூதாட்டம்னா என்ன அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறம் இல்லைனா ஓகேன்ட்டு போயிடுங்க, மூவ் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இது இன்னொன்று நான் சொல்கிறேன், எக்கனாமிக் ரீதியாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களை சைக்காலஜியாக அடாப்ட் பண்ணாலே போதும். இப்போது இது முடியாதுன்னு பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இதை பண்ணாதீங்க அப்படின்வாங்க. ஓகேவா? அப்படி பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இது. இதே மாதிரி பேசி சிலவங்களை வந்து சில 2-3 வார்த்தை போதும். ஸோ அது இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹை, இந்த லோவை டார்கெட் வந்து 0.618. நம்ம வீடியோவே பாருங்களேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்குறேன். லோ இது அப்போ என்ன பண்ணலாம், இது ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. மார்க்கெட் வந்து இந்த பேஸில் ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன கொடுக்கணும், ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு டவுன் ஆகும். மறுபடியும் சர்டன் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே ரீடெஸ்ட் ஆகும். மறுபடியும் டவுன் ஆகிட்டு சர்டன் பாயிண்ட் ரீடெஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லெவல்ஸ் மட்டும் பார்ப்போம். நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம் ஆக்சுவலாக. ஓகேவா? நம்ம வரோம், சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம், நீங்கள் அந்த லெவலில் நோட் பண்ணுறீங்க. ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியும் தெரியும் அப்படின்னா அந்த லெவலில் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டேட்டாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நம்ம பழைய வீடியோஸில் போய் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாமே பார்த்துட்டு இருந்தது தான். பட் 1 ஆஃப் ட்ரேடுக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலாக. 0.5 நாளையோட மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் நாளையோட லெவல் நோட் பண்ணிங்க, லோவை நோட் பண்ணிட்டீங்க, இதுக்கு இவ்வளோ தான் செல் ட்ரெண்டு நோட் பண்ணிட்டீங்க. 25,692 இல்லைனா 25,000. இது வரைக்கும் இங்கே இருக்க மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? இங்கே வந்ததுக்கப்புறம் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது 2 hours சார்ட்டு. புக் பண்ணுங்கள். புக் பண்ணிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்தோடனே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பொசிஷன் தான் நமக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். 100 பாயிண்ட், 50 பாயிண்ட், 60 பாயிண்ட்டு, 200 பாயிண்ட், 150 பாயிண்ட்டு பொசிஷன் மாதிரி எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுக்கான மைண்ட் செட்டு. பிஃபோர் என்ட்ரிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ட்ரேடு வந்து ஸ்விங் ட்ரேடா இல்லை இன்ட்ராடே ட்ரேடான்றதை நோட் பண்ணுங்கள். அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டோமான்றதை செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. நாளையோட வீடியோ எப்படி மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரேஞ்ச் பவுண்டு
ஸோ இந்த 2 லெவல் தான். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறப்போ எடுத்துக்கலாம். இல்லை சின்ன ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு கேப் ஃபுல் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா, இங்கே நமக்கு மீதி இருக்கிறது இந்த கேப் மட்டும்தான். ஸோ டவுன் ஆச்சு, இந்த கேப் மட்டும்தான். இதை ஃபில் பண்ணோம் நாளைக்கு, இல்லை கம்மிங் வீக் ஃபில் பண்ணலாம். நாளைக்கு வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் இல்லாமல் சின்ன ஒரு நார்மலாக ஒரு 300 பாயிண்டில் 200 பாயிண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுமே ஆக்சுவலாக வந்து ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.